ஹாய் கைஸ். வாரிசு விசஸ் துணிவுக்கு அப்புறம் பிக்கெஸ்ட் பொங்கல் கிளாஸ் இந்த வருஷம் வரப்போகுது. அதான் ஜனநாயகன் விசஸ் பராசக்தி. அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வெறும் மூவி கிளாஸ் மட்டும் இல்லாமல் டிவிகே விசஸ் டிஎம்கேங்கிற இந்த ரெண்டு கட்சியோட மறைமுகமான போட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்குள்ள நடக்கிற கான்ட்ரவர்சிஸ்லாம் பார்க்கும்போது இது 2026ஓட எலெக்ஷனுக்கான பிரச்சாரமான இந்த படங்கள் அமையுன்றது சந்தேகமே கிடையாதுங்க. இந்த ரெண்டு படங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் முரணாவோ எதிராவோ இருந்தாலுமே இந்த ரெண்டு படங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிடிக்ஸ் தாங்க. இதில் பேசுகிற அரசியலும் அதில் பேசுகிற அரசியலுமே வேற வேறையா இருந்தாலுமே இந்த ரெண்டு மூவிஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு கட்சியுமே ஓட்ஸாக மாற்ற போகிறாங்கிறத கண்கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு படங்களுக்குள்ள கான்ட்ரவர்சிஸ்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா ஆடியோ லான்ச் நடத்துகிற விதமே தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் வச்சாங்கன்னா கண்டிப்பாக பர்மிஷன் கிடைக்காது. இந்த வாட்டி ஆடியோ லான்ச் ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு தான் மலேசியாவில் கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் பேரலாக இந்த பக்கம் பார்க்கும்போது பராசக்திக்கு தமிழ்நாட்டில் தான் ஆடியோ லான்ச் செட் பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான். அஃப்கோர்ஸ் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய படத்தை ஓட இருக்கக்கூடாதுங்கிற சதியை அவங்க பண்ணி தான் செய்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸும் ஜட்ஜின் கிட்ட தான் இருக்குது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மெஜாரிட்டி தேட்டரை பராசக்தியை ஓட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு அவரோட கடைசி படமாக இருந்தாலும் ஒரு குரூமாவை போகிற ஆக்டரை அவர் கூட போட்டி போடுறாங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆக்டர் தான் ஸ்க்ரீன்ஸ் நிறையவே கிடைக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் இது ஆப்போசிட்டாகவே நடந்திருக்கு. அது காரணம் இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க. இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது. கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் விஜய் சுமன் நினச்சிக்காதீங்க. ரியாலிட்டியில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ பராசக்தி படம் வரணும்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் சூர்யா தான் நடிக்க வேண்டியது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூர்யாவுக்கும் டேரக்டருக்கும் நடந்த கிளாஸ்னால இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ டோட்டலி கேஸ்டிங் வேறு. யார் யார் கேட்டிங்கன்னா துல்கர் சல்மான், நசீரா நடிக்க வேண்டியது. அவங்களும் சூர்யாவோட சேர்ந்து வெளியே வந்துட்டாங்க இந்த ஸ்கிரிப்டை விட்டு. அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் கைக்கு போய் இப்போ பராசக்தியை இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு படங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரை பேஸ் பண்ணி இந்த படங்கள் என்னென்ன அரசியல் பேச போகுதுங்கிறது செக் பண்ணி பார்த்தோம்னா ஜனநாயகன் கரப்ஷன், மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறத இந்த படத்தில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேரலாக பராசக்தி பற்றி சொல்லணும்னா 60s இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராடினாங்க. அந்த போராட்டத்தை பேஸ் பண்ணியும் சில ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணியும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க சொல்லணும். அண்ட் எனக்கு இந்த படத்துல சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல படமாகவே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் சுதாகர் போராவோட டைரக்ஷன் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா ஜனநாயகனை விட பராசக்தி தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை கேட்டு விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன அடிக்க வந்துடாதீங்க. என்னோட ஃபீல் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படங்கள் எப்படி வரப்போகுதுங்கிறத. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஹைப்போட வெயிட் பண்ணுறீங்கிறத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெண்டு பொங்கல் கிளாஸ்க்கு நடுவில் கடைசியாக தான் ஒருத்தர் வராரு, விநாயக் மகாதேவ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா மங்காத்தா படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு படங்களை தாண்டி மங்காத்தா தான் எனக்கு ரொம்ப ஹைப் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்த புதுசில் நான் சின்ன பையனாக இருந்ததுனால தேட்டரில் கொடுத்து காட்டல. அதை ரிலீஸ் பண்ணால் நான் போய் பார்க்கணும்னு ஐடியாவில் இருப்பேன். அதோட ரிவ்யூ பண்ணவங்க கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.